வணக்கம். உலகின் மிகச்சிறந்த ரகசிய புலனாய்வு நிறுவனம் எது என்ற கேள்வி அடிக்கடி எழுவதுண்டு. அமெரிக்காவின் சிஏஏவா அல்லது ரஷ்யாவின் கேஜிபியா? கேஜிபி இப்போது இல்லை. அதன் புதிய வடிவமாக ரஷ்யாவின் உளவு அமைப்பு FIS, அதாவது ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் செயல்படுகிறது என்று கூறப்படுகிறது. அதே நேரம் கேஜிபி இன்னும் செயலில் உள்ளது என்பது போன்ற கோட்பாடுகளும் உள்ளன. அமெரிக்காவிடம் 10க்கும் மேற்பட்ட உளவு அமைப்பு நிறுவனங்கள் உள்ளன. அவற்றில் CIA மிகவும் பிரபலமானதாகும். இந்த அமெரிக்க ரகசிய நிறுவனங்கள்தான் டீப் ஸ்டேட்டுடன் அதிகம் இணைக்கப்பட்டுள்ளன என்றும் கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை கொலை செய்ய ஒரு சதித்திட்டம் நடந்ததாகவும் ரஷ்யா மற்றும் சீனா உள்ளிட்ட தகவல் நிறுவனங்கள் தலையிட்டு அந்த முயற்சியை தடுத்ததாகவும் ஒரு செய்தி பரவுகிறது. சீனாவில் மோடியை தாக்க முயற்சிகள் நடந்ததாக சொல்பவர்களும் உள்ளனர். மலேசிய தலைநகரான குலாலம்பூரில் நடந்த ஆசியான் உச்சி மாநாட்டில் மோடி பங்கேற்பதற்காக செல்லும் போது அவரை கொலை செய்ய முயற்சிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அவ்வாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இலக்காக்கி சில மர்ம சக்திகள் இறங்கியுள்ளன என்று கூறப்படுகிறது. அது தொடர்பாக நாம் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, வங்கதேசத்தின் டாக்காவில் ஒரு சதி நடந்ததாகவும் ரஷ்ய உளவு அமைப்புகள் இந்திய பிரதமரை இலக்காக்கி வந்த ஒருவனை அங்கு அழித்ததாகவும் கூறப்படுகிறது. அவன் அமெரிக்காவுடன் தொடர்புடையவன், CIAவால் நியமிக்கப்பட்டவன், டீப் ஸ்டேட்டின் ஆள் என்றுமெல்லாம் சொல்லப்படுகின்றான். ஆனால் அவையெல்லாம் சொல்லப்படும் தகவல்கள் மட்டும்தானே தவிர அவற்றிற்கான ஆதாரங்கள் என்று எதுவும் இல்லை. நமது தேசிய ஊடகங்களும் ஆர்கனைசர் போன்ற ஊடகங்களும் அதேபோல் ஆன்லைன் ஊடகங்களும் அந்த செய்தியை வெளியிட்டுள்ளன. ஆனால் முக்கிய ஊடகங்கள் அந்த செய்திக்கு இன்னும் பெரிய முக்கியத்துவம் கொடுத்துள்ளனவா என்பது சந்தேகம்தான். காரணம், முக்கிய ஊடகங்கள் இதுபோன்ற ஒரு செய்தியை வெளியிடும் போது அதற்கு மிக துல்லியமான தரவுகள் தேவையாகும். இந்திய அதிகாரிகள் இந்த விஷயத்தில் இதுவரை எந்த விதத்திலும் பதிலளிக்கவோ அல்லது அது குறித்து கருத்து சொல்லவோ இல்லை. அதனால் நம்மிடம் துல்லியமான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. இந்த செய்தி எங்கிருந்து வந்தது என்பது கூட நமக்கு தெரியவில்லை. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் உயிரை எடுக்க விரும்பும் பல நாடுகளும் மனிதர்களும் இந்த உலகில் இருக்கலாம். நரேந்திர மோடி என்ற மனிதர் இந்திய பிரதமராக வந்த பிறகு கடந்த 10-11 ஆண்டுகளில் இந்தியா அடைந்த முன்னேற்றத்தை உலகின் எந்த நாடும் எந்த ஆட்சியாளரும் பொறுமையுடன் மட்டும்தான் பார்க்கிறார்கள். ஒருவரை அழிக்க வேண்டும் என்று எப்போது நினைப்பார்கள்? வேறு எந்த வழியிலும் அவரை தடுக்க முடியாத நிலையில் அவரது திறன்களையும் சாதனைகளையும் எந்த வகையிலும் தடுக்க முடியாது என்று புரிந்து கொள்ளும் போது, அவர் ஒரு அச்சுறுத்தல் என்று கருதும் போது அவரை கொல்வதுதான் ஒரே வழி என்ற முடிவை எடுப்பர் தீய சக்திகள். இந்தியாவை உடைக்க பல வழிகளில் பல சக்திகள் முயன்றன, தோற்றன. நரேந்திர மோடியை ஓரங்கட்ட பல வழிகளில் முயன்றன, தேர்தலையை கவிழ்க்க முயன்றன, முடியவில்லை. எனவே அவருடைய உயிரை எடுக்க விரும்பும் பல சக்திகள் இந்த உலகில் இருக்கக்கூடும். பாகிஸ்தானின் தீவிரவாதிகளின் கனவு அதுவாகத்தான் இருக்கும். நரேந்திர மோடி இல்லாமல் இருந்தால் நல்லது என்பது நிச்சயம் அவர்களின் மிக பெரும் கனவாக இருக்கும். காரணம், நரேந்திர மோடி என்னும் பாரத புத்திரன் மீதுள்ள பயம்தான். இரண்டாவதாக, மோடியின் கீழ் இந்தியா ஒவ்வொரு நாளும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற ஒரு கவலையும் உள்ளது. இந்தியா வளர்ந்து வலுவடைவது, பொருளாதார வளம் அடைவது, தன்னிறைவு பெறுவது ஆகியவற்றை பல நாடுகள் கவனித்து வருகின்றன. அந்த கூட்டத்தில் நமது நட்பு நாடுகளும் இருக்கக்கூடும். இந்தியா ஒரு வல்லரசாக மாறுவதை அனைவரும் பொறாமையுடன் பார்ப்பது இயல்பான விஷயம்தான். ஏனென்றால் ஒரு புதிய சக்தியை ஏற்றுக்கொள்வதில் தற்போதைய பெரிய சக்திகளுக்கு எப்போதுமே தயக்கம் உண்டு. உதாரணமாக அமெரிக்காவின் விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் சீனாவின் வளர்ச்சியை கண்டு பயப்படுவது ஏன்? மற்றொரு சக்தியுடன் அதிகாரம் அல்லது வலிமையை பகிர்ந்து கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. ஒரு பல்முனை உலகை நினைத்து அமெரிக்கா பயப்படுகிறது. அதனால்தான் அமெரிக்கா தனியாகவே எல்லாவற்றையும் தக்க வைக்க விரும்புகிறது. எனவே சீனாவின் வளர்ச்சியை கண்டு அவர்கள் பயப்படுவார்கள், ரஷ்யாவின் வளர்ச்சியை கண்டு பயப்படுவார்கள், இந்தியாவின் வளர்ச்சியை கண்டும் பயப்படுவார்கள். சீனாவின் விஷயமும் அதுபோலவேதான். சீனாவும் இந்தியா மற்றும் ரஷ்யாவின் வளர்ச்சியை கண்டு பயப்படத்தான் செய்யும். ரஷ்யாவும் ஒருவேளை இந்தியாவும் சீனாவும் வளர்ச்சியடைவதைக் கண்டு பயப்படும். எந்த நாடும் அவர்களுக்கு மேல் யாரும் செல்வதை விரும்ப மாட்டார்கள் என்பது ஒரு உண்மையாகும். நமது நாடு வலுவடைய வேண்டும் என்பதுதான் நமது ஆசை அல்லவா? அதுபோல் மற்ற நாடுகளும் தங்கள் நாடு வலுவாக வேண்டும் என்றுதான் நினைக்கின்றன. ரஷ்ய அதிபர் புட்டினோ அல்லது ரஷ்ய அரசோ அவர்களை விட இந்தியா வலிமையாக உலகை ஆள்வதை பார்க்க விரும்ப மாட்டார்கள். சீன அதிபரும் விரும்ப மாட்டார், அமெரிக்க அதிபரும் விரும்ப மாட்டார். நமக்கு அருகில் உள்ள பூட்டானும் நமது நேபாளமும் இலங்கையும் வங்கதேசமும் கூட இந்தியா மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக இருக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். இந்தியா மேலும் சக்தி வாய்ந்த நாடாக மாறும்போது நாம் அதிகப்படியாக கீழ்ப்படிதலை காட்ட வேண்டியிருக்குமோ என்ற பயம் அவர்களுக்கு உண்டாகும். அது ஒரு உண்மையாகும்.
இந்தியாவின் இன்றைய இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நமது பெருமைக்குரிய மோடிதான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவரது முயற்சி, அவரது திறமை, அவரது திறன் ஆகியவைதான் இந்தியாவை இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாற்றியுள்ளன. அடல் பிஹாரி வாஜ்பாய் ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக இருந்தாலும் அவரது அரசாங்கம் ஒரு கூட்டணி அரசாங்கமாக இருந்ததால் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்திருக்கவில்லை. மன்மோகன் சிங்கின் காலமாக இருந்தாலும் நரசிம்மராவின் ஆட்சி காலமாக இருந்தாலும் அவ்வளவு சக்தி வாய்ந்த அரசாங்கமாக இருந்திருக்கவில்லை. எனவே வெளிநாட்டு சக்திகள் இந்திய அரசியலுக்குள் நுழைந்து விளையாடுவதற்கு நிறைய சிறிய சிறிய வழிகள் இருந்தன. அப்போதெல்லாம் சிறிய சிறிய கட்சிகள் மற்றும் தலைவர்களை கைக்குள் போட்டுக்கொண்டு பணத்தை வீசி அரசை கவிழ்க்க முடிந்தது அந்நிய சக்திகளால். மோடி பிரதமராக வந்த பிறகு அதில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. 2014 19 மோடிக்கு தனியாக பெரும்பான்மை கிடைத்தது. இப்போது 24 கூட்டணி அரசாங்கமாக இருந்தாலும் கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அரசு உருவாக்கிய ஒரு வலிமை உள்ளது, ஒரு நம்பகத்தன்மை உள்ளது. அது மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். அதனால் நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடுவோ நினைத்தாலும் எதுவும் செய்ய முடியாது. அதனால் இந்தியாவை எதிரிகளால் எதுவும் செய்ய முடியவில்லை இப்போதைய சூழலில். அப்படியாகும்போது இந்தியாவை அந்த அளவு வலிமையாக மாற்றிய மோடியை வீழ்த்தலாம் என்று எதிரிகள் நினைக்கலாம். நிச்சயமாக சர்வதேச அரங்குகளை, சர்வதேச அமைப்புகளை அவர்கள் அதற்காக பயன்படுத்துவார்கள். உண்மை வெளிவராத எத்தனையோ உதாரணங்கள் ஏற்கனவே உள்ளன. லால் பகதூர் சாஸ்திரி, ஹோமிஜே பாபா, அப்படி பல உதாரணங்கள் உள்ளன. எனவே இயல்பாகவே மோடிஜியின் பாதுகாப்பு மிக மிக முக்கியமானதாகும். ஆனால் இந்திய உளவுத்துறை அமைப்புகளை தாண்டி சீனா மற்றும் ரஷ்யாவின் உளவு நிறுவனங்கள் தான் நரேந்திர மோடியை காப்பாற்றினார்கள் என்ற கூற்றுக்கள் அடிப்படையற்றவையாகும். ஏனெனில் நரேந்திர மோடியின் உயிரின் மதிப்பு என்னவென்பது நமது உளவு அமைப்புகளுக்கும் பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் நன்றாகவே தெரியும். இது இந்த நாட்டின் எதிர்காலத்தை சார்ந்துள்ள ஒரு விஷயமாகும். அவருடைய உடலில் ஒரு சிறு காயம் கூட ஏற்படாமல், ஒரு சிறு கீறல் கூட ஏற்படாமல் கடந்த 10-11 ஆண்டுகளாக நமது உளவு அமைப்புகளும் பாதுகாப்பு அமைப்புகளும் அவரை பாதுகாத்துள்ளன. நரேந்திர மோடி எத்தனையோ வெளிநாடுகளில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அவர் செல்லாத நாடுகள் மிகவும் குறைவுதான். எத்தனையோ சர்வதேச மேடைகளில் அவர் சென்றிருக்கிறார். அங்கெல்லாம் செல்லும் போது இதுபோன்ற அபாயங்கள் உள்ளன என்பது உண்மைதான். ஆனால் அங்கெல்லாம் ஒரு சிறு கீறல் கூட ஏற்படாமல் அவரை பாதுகாத்து கொண்டு வர நமது நிறுவனங்களால் முடிந்துள்ளது. இனியும் அவர்கள் அதை செய்வார்கள். உயிருக்கு பயந்துதான் அவர் மலேசியாவிற்கு செல்லவில்லை என்பதை நாம் ஏற்கவில்லை, நம்பவும் இல்லை. அதற்கு புவிசார் அரசியலில் வேறு பல காரணங்கள் உள்ளன. ஆசியான் உச்சி மாநாட்டில் அமெரிக்கா கலந்து கொள்வது உள்ளிட்ட நிறைய விஷயங்கள் அதன் பின்னால் உள்ளன. எனவே இந்திய பிரதமரின் உயிரை பாதுகாக்க ரா உள்ளிட்ட நமது உளவு அமைப்புகள், நமது ராணுவம், எஸ்பிஜி போன்ற பிரிவுகளுக்கு நன்றாகவே தெரியும். அதற்கு ரஷ்யா அல்லது சீனாவின் உதவி எதுவும் தேவையில்லை. ஆனால் இந்தியா, ரஷ்யா, ஒருவேளை சீனா, இஸ்ரேல் போன்ற நாடுகளின் அமைப்புகளுக்குள் ஒத்துழைப்பு இருக்கக்கூடும். அது உலகம் முழுவதும் அந்த சூழலுக்கேற்ப நடப்பதுதான். அமெரிக்காவின் நிறுவனங்களுடனும் பல துறைகளில் செயல்படுகின்றன. எனவே சில தகவல்கள் அங்கும் இங்கும் பரிமாறப்பட்டிருக்கலாம். குறிப்பாக ரஷ்யாவுடன் நமக்கு அவ்வளவு நெருக்கமான உறவு உள்ளது. அதற்கு மேலாக நரேந்திர மோடியை ரஷ்ய அதிபர் புட்டின் காப்பாற்றினார் என்று கூறும் சதி கோட்பாடுகளுக்கு இந்த நிலையில் பதிலளிப்பது கடினமாகும். இந்தியாவின் புலனாய்வு நிறுவனங்கள் அவ்வளவு மோசமானவை அல்ல. இந்தியர் என்பதால் அவ்வாறு சொல்லவில்லை. உலகின் சிறந்த உளவு அமைப்புகளில் முதலிடத்தில் நமது நிறுவனம்தான் உள்ளதென்று சொல்ல முடியும். ஏனெனில் நமக்கு அவ்வளவு பெரிய அச்சுறுத்தல்கள் உள்ளன. ஒரு பக்கம் பாகிஸ்தான் உயர்த்தும் அச்சுறுத்தல் சிறிதல்ல, பயங்கரவாதம் உயர்த்தும் அச்சுறுத்தல் மிக பெரியதாகும். நாட்டிற்கு உள்ளேயே நிலவக்கூடிய அச்சுறுத்தல்கள் அதைவிட பெரியவையாகும். சீனாவிலிருந்து வரும் அச்சுறுத்தல், அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகளில் இருந்து வரும் அச்சுறுத்தல் என்று ஏராளமான அச்சுறுத்தல்களுக்கு எதிராக நமது அமைப்புகள் செயல்படுகின்றன. நமது நாட்டை தகர்க்க வேண்டும் என்று எத்தனையோ பயங்கரவாதிகள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான அத்தகைய முயற்சிகளை நமது உளவு நிறுவனங்கள் முறியடித்துக் கொண்டுள்ளன. அவ்வாறு முறியடிக்கப்படுவதால் தான் அவையெல்லாம் பொதுமக்களுக்கு தெரிவதில்லை. அரிதாக பயங்கரவாதிகளின் ஒரு முயற்சி வெற்றி பெறும் போதுதான் பகல்கம் போன்ற சம்பவங்கள் நடந்து விடுகின்றன. அமெரிக்காவிற்கு நமது நாட்டிற்கு உள்ளது போன்ற அச்சுறுத்தல்கள் எதுவுமே இல்லை. வட அமெரிக்க கண்டத்தில் எந்த பயங்கரவாத நாடு உள்ளது? எந்த நாடும் இல்லை. மெக்சிகோ மற்றும் கனடாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் அமெரிக்கா மிகவும் பாதுகாப்பான அமைவிடத்தை கொண்டுள்ளது. இந்தியாவில் நிலை அப்படியல்ல. ஆசியாவிலேயே பயங்கரவாதிகள் நிறைய உள்ளனர். அதில் பாகிஸ்தான் மொத்த குத்தகைதாரராகவே விளங்குகிறது. எனவே நமது உளவு அமைப்புகள் உலகின் மிகச்சிறந்த அமைப்புகள் என்று சொல்வதில் எந்த மிகைப்படுத்தலும் இல்லை. அதனால் தான் நமது நாட்டில் 145 கோடி மக்கள் பாதுகாப்பாக தூங்க முடிகிறது. எனவே இந்திய பிரதமரின் உயிரை பாதுகாக்க நமது நிறுவனங்களுக்கு தெரியும். அதனால் ரஷ்ய அதிபர் காப்பாற்றினார், சீன அதிபர் காப்பாற்றினார் என்ற கருத்துக்களை தற்போதைக்கு ஏற்க முடியாது.
பிரதமர் நரேந்திர மோடியின் உயிருக்கு இப்போதுதான் அச்சுறுத்தல் உருவாகி இருக்கிறதா? அவர் அதிகாரத்திற்கு வந்த காலம் முதலேதான் உள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக அது அதிகமாக உள்ளது, அவ்வளவுதான். ஏனெனில் மோடி அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு தலைவராவார். காய்த்த மரத்தை நோக்கித்தான் கல்லறிவார்கள் என்ற பழமொழிக்கு ஏற்ப மோடி மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருப்பதால் அவருடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த விரும்புவோரும் அதிகமாகத்தான் இருப்பார்கள். சக்தி வாய்ந்தவர்களும் அந்த கூட்டத்தில் இருப்பார்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்பை கொல்ல விரும்புவோர் இல்லையா? புட்டினை கொல்ல விரும்புவோர் இல்லையா? கிம் ஜாங் உன் அல்லது ஷி ஜின்பிங்கை கொல்ல விரும்புவோர் தான் இல்லையா? அதேபோல் சக்தி வாய்ந்த தலைவர்களை எப்போதும் இலக்கு வைக்கும் பல தீய சக்திகள் இருக்கும். அதனால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை நீக்க வேண்டும் என்று விரும்பும் சக்திகள் இருப்பார்கள். ஆனால் அவர்களை துடைத்தெறியவும் மோடியை பாதுகாக்கவும் நமது நிறுவனங்களுக்கும் இராணுவத்திற்கும் முழுமையான திறன் உள்ளது. இவ்வளவு காலம் பாதுகாத்து வந்ததைப் போலவே நமது பெருமைக்குரிய பிரதமரை இனியும் பாதுகாப்பார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை.